வணக்கம், நான் டாக்டர் ஜோசப், கார்டியாலஜிஸ்ட் அண்ட் லீட் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட், காவேரி ஆர்ட் சிட்டி, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்தை, சின்கோப்னு சொல்லக்கூடிய மயக்கத்தை எப்படி ஒரு மற்ற மயக்கத்திலிருந்து வித்தியாசப்படுத்துறது அப்படின்றது தான். ஸோ அது சின்கோப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இமீடியட்டாக ஒரு ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ண முடியாதனால, ஹார்ட்லேருந்து பிளட் வெளியேற்ற முடியாதனால, பிரெயினுக்கு எந்த ஒரு பிளட்டும் போக முடியாதனால அதனால வரக்கூடிய மயக்கத்தை தான் நம்ம சின்கோப்னு சொல்கிறோம். ஸோ இந்த சின்கோப் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்லேருந்து வேல்வில் ஏதாவது பிரச்சனை இருந்து, அடப்பு இருந்து, அல்லது ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருந்தது, அல்லது ஹார்ட்டில் ஏதாவது ஹார்ட் பீட்டிங் ஃபாஸ்ட் ஆகி, அல்லது ஹார்ட் பீட்டிங் ரொம்ப ஸ்லோவாகி, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ஹார்ட்னால மயக்கம் நடக்கலாம். ஸோ இந்த மயக்கம் எப்படி மற்ற மயக்கத்திலிருந்து வித்தியாசப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மயக்கம் பல நேரத்தில் ரெஸ்ட்னாலேயோ அல்லது வேலை செய்யும் போதோ நடக்கக்கூடிய மயக்கமா இருக்கலாம். அது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சடனா ஆன்செட் ஆகும். அதாவது நார்மலா இருக்கக்கூடிய பேஷண்ட் திடீர்னு மயக்கடிச்சு விழுறதா இருக்கும். அதே மாதிரி இது இமீடியட் ரிகவரி இருக்கும். இமீடியட் ரிகவரின்றது அந்த மயக்கம் ஒரு பிரீஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அந்த ரிகவரி ஆன பிறகு அதுக்குரிய மயக்கத்துக்குரிய எந்த ஒரு அறிகுறியும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேஷண்ட்ஸ் பேசும்போது அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க இந்த ஹிஸ்டரியை எப்படி அதை கம்யூனிகேட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் டாக்டர்ஸ் அதை அனலைஸே பண்ண முடியும். ஸோ மயக்கம் வர்றதுக்கு ஹார்ட் ஒரு முக்கியமான காரணம், ரெண்டாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரெயின், ஓகே, அது முக்கியமான காரணம். மூணாவது சில நேரத்தில் இந்த டோன் இம்பேலன்ஸ்னாலேயோ அல்லது எக்ஸர்ஷனல் வேகல் இம்பேலன்ஸ்னாலேயோ இந்த மாதிரியான மயக்கம் வரலாம். ஸோ இதுல முக்கியமானது ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கம். இந்த ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கம் யூஸ்வலா அப்ரப்ட் ஆன்செட்டா இருக்கும், அப்ரப்டா ரிகவரியும் நடக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்துல இந்த நினைவு தப்புறதுன்றது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். அதாவது ஹார்ட்னால ஒரு மயக்கம் நடந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நினைவில்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல மட்டும் தான் நினைவில்லாம இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி. அந்த பேஷண்ட்ஸ் சொல்லும் போது இதை எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் டாக்டர்ஸ் இது ஹார்ட் இல்லையான்றதே பிரிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஸோ பல நேரத்தில் பேஷண்ட்ஸ் அந்த மயக்கம் நடந்த உடனே ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருப்பாங்க. அந்த டயர்ட்னஸ்ல பல நேரத்தில் பல பேஷண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பக்கத்துல கூப்பிடுறதோ, அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறதோ அல்லது தண்ணி அடிக்கிறதோ அவங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ்ல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா இல்லாததுனால அது உண்மையாலும் கேட்கும்போது எனக்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் நினைவில்லாம போச்சா அப்படின்னு கேட்கும்போது 10 நிமிஷம் நினைவில்லாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நினைவில்லாம போகிறதுன்றது கிட்டத்தட்ட எந்த ஒரு உடல்ல உயிர் இல்லாம இருக்கிற மாதிரி, பக்கத்துல பேசுறதோ நம்மள கூப்பிடுறதோ எந்த விஷயமும் கேட்காம இருக்கிறது தான் நினைவில்லாம போறது. யூஸ்வலா ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கம், இந்த சின்கோப்ல இந்த நினைவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்பிளிட் செகண்ட், கொஞ்சம் அந்த செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது தப்புமே தவிர மற்ற நேரத்துல அந்த நரம்புனால வர மயக்கமோ அல்லது மற்ற காரணங்களால வர மயக்கமோ இது சீக்கிரமா அந்த நினைவு வராது. ஸோ அவங்க அதுக்கப்புறமும் அந்த நினைவு வந்த பிறகும் கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. ஹார்ட்னால வர மயக்கத்துல அந்த நினைவு தப்பி ரொம்ப நேரம் நினைவு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனாலதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க அந்த ஹிஸ்டரி கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஸோ இந்த சின்கோப் நடக்குது, ஹார்ட்னால நடக்கக்கூடிய மயக்கமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜிக்கு அப்புறம் எக்கோ எடுத்து பார்க்க வேண்டியது, இசிஜில ஏதாவது அப்னார்மாலிட்டி இருக்கா, ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கா, ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுதா, படபடப்பு இந்த மயக்கம் வந்ததா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். எக்கோல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்வ் பிரச்சனை நல்லா இருக்கா, ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மூணாவது ஹார்ட் பம்பிங் வால்வ் பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கலாம், அல்லது ஹார்ட்ல பீட்டிங் ஃபாஸ்ட் ஆகி வரக்கூடிய மயக்கமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்றத ஹார்ட் சம்பந்தப்பட்ட மயக்கமான்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பல நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரிதம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கரோ அல்லது ஆர்எஃப் ஸ்டடியோ அல்லது இபிஎஸ் ஆர்எஃப் ஸ்டடியோ பண்ண முடியும். வேல்வ் பிரச்சனையா அந்த வேல்வ் ஓபன் பண்ணக்கூடிய பலூன் வச்சு ஓபன் பண்ணலாம், அல்லது டேவி அல்லது அந்த சில வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், அல்லது ரத்த குழாய் அடைப்பு அந்த அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது பைபாஸ் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஸோ ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்தையும் ஹார்ட் இல்லாததுனால வரக்கூடிய மயக்கத்தையும் ஹார்ட் காரணங்களால் இல்லாததுனால வரக்கூடிய மயக்கத்தையும் ரொம்ப தெளிவா வித்தியாசப்படுத்தி பார்க்கறது நம்மளுடைய டயக்னோசிஸுக்கும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஸோ ஹார்ட்னால வரக்கூடிய மயக்கத்தை மற்ற மயக்கத்திலிருந்து வித்தியாசப்படுத்துறது பேஷண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எப்படி அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட், அந்த நினைவு தப்புறது எப்படி தொடங்குச்சு, எப்படி ரிகவரி ஆனாங்க, அவங்க அந்த சமயத்தில் நினைவு இருந்ததா, அதெல்லாம் அவங்க எப்படி அதை சொல்றாங்கன்றதை பொறுத்து தான் டாக்டர்ஸ்னால அது எந்த மாதிரியான மயக்கம்ன்றதை பல நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இன்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு மயக்கத்தை மட்டும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு. நன்றி.